Hi, welcome to Learn English. இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப could be, would be, might be அடிக்கடி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். இதனுடைய மீனிங்கை நல்லா புரிஞ்சுட்டு அதில் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஃபர்ஸ்ட் could be பார்க்கலாம். கேன் அப்படிங்கிற மாடல் வேர்போட பாஸ்ட் டென்ஸ் குட். கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம், எபிலிட்டியை குறிக்குது. குட் பி அப்படின்னு வர்றப்ப இது மாடல் வேர்பாக வருது. ரொம்ப பொலைட்டாக அமைதியாக ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த குட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் குட் பி யுவர்ஸ், இது உங்களுடையதாக இருக்க முடியும், இருக்கக்கூடும். திஸ் குட் பி யுவர்ஸ். த ஒர்க் குட் பி டன் பை யூ. இந்த டன் அப்படிங்கிறது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பி வேர்புக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணணும். டூ, டிட், டன். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்லேயும் பாருங்கள், கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். த ப்ராசஸ் குட் நாட் பி கம்ப்ளீட்டட், ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை. குட் இட் நாட் பி கம்ப்ளீட்டட், கேள்வியாக வர்றப்ப பாருங்கள், குட் இட் நாட் பி கம்ப்ளீட்டட். எந்த இடத்துல நாட் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்க முடியும். இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அடுத்து would be. வில் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் would. மாடல் வேர்பாக வர்றப்ப அதே அர்த்தத்தை கொடுக்குது. Action that would happen under certain conditions. Model sentences பாருங்க. It would be very nice if you come with me. இந்த if you come with me அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். என் கூட நீங்கள் வந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். It would be very nice if you come with me. This place would be safe to complete all the works. இந்த இடம் எல்லா வேலைகளையும் முடிப்பதற்கு பாதுகாப்பானதாக இருக்க முடியும். This place would be safe to complete all the works. Would it be possible to get ticket? Would it be possible? கேள்வி. Would it be possible to get ticket if we book in advance? அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணோன்னா டிக்கெட் கிடைக்க கூடுமா, அதாவது டிக்கெட் கிடைக்குமா? Would it be possible to get ticket if we book in advance? That would be great if they give an opportunity. அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கக்கூடும். That would be great if they give an opportunity. Might be. மே அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் மைட், பாசிபிலிட்டியை குறிக்குது. அதே மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கும் மே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம குறிப்போம். might be. You might be finished all the works before the end time. டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிருப்பீங்க. முடித்திருந்திருக்கலாம். ஓகே, ப்ராபபிலிட்டி, முடித்திருந்திருக்கலாம். யூ மே கம் அப்படின்னா நீங்கள் வரலாம், வராமலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மீனிங் தான் மைட் பிக்கும். ஹி மைட் பி கால்டு பை தம் சூன். அவர்களால் விரைவில் கூப்பிடப்படலாம். ஹி மைட் பி கால்டு பை தம் சூன். இட் மைட் பி பாசிபிள் for you to get good marks. உன்னால் நல்ல மதிப்பெண்கள், நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியலாம். It might be possible for you to get good marks. might ரெண்டுமே ப்ராபபிலிட்டியை குறிக்குது, அதாவது நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. she might be completed the cooking. இந்நேரம் குக்கிங்லாம் முடிந்திருக்கலாம், உறுதியாக தெரியல. She might be completed the cooking. So could be, would be, might be. இந்த be யூஸ் பண்ணுறப்ப அதை ஃபாலோ பண்ணுற verb past participle இருக்கணும். That is very important one. இதே மாதிரி சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அதில் இருக்கிற நவுன், ப்ரோனவுன், அதே மாதிரி verbs இதை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.